சொல்லுகிற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், இணையதள நண்பர்கள், எஃப்எம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் குரூ, காஸ்டியூம் குரூ எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பித்தது எல்லாமே வந்து ஒரு ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம். ஒரு 9 வருஷமாக அப்படியே மெதுவாக நகர்த்தி ஒரு வீடு கட்டியிருக்கோம். இட் வாஸ் ஓவர்வெல்மிங். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மா, கார்த்தி, குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே சினிமா கொடுத்தது. சினிமானால் மட்டுமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா வந்து அது இந்த சினிமா கொடுத்தது, சினிமா துறை கொடுத்தது. இங்கே இருக்கிற அத்தனை இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், அஃப்கோர்ஸ் நல்ல சினிமா வரவேற்று எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிற அத்தனை தமிழ் சினிமா ரசிகர்கள்னால வந்து எங்களுக்கு இந்த இடமும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டியும் ஒரு புது அனுபவம் இருக்கணும். சினிமாவுக்கு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் 2D என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் அல்லாத படங்களும் வந்து என்னால் வெளியில் கொண்டு வரக்கு என்னால் முடியணும். நல்ல ஃபில்ம்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹேட் ஸ்டுடியோ கிரீன், ஹோம் பேனர் மாதிரி தான் பொட்டென்ஷியல் இப்போ இருக்குது, ட்ரீம் வாரியர்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கிற விஷயங்கள் நம்ம நேராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட். இது வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்துச்சு. ஓகே, ஒரு பசங்க 2 பண்ணலாம், 36 வயதுல பண்ணலாம், மகளிர் மட்டும் பண்ணலாம், 24 ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தைரியம் இருந்தது. பட் எப்போவுமே ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்மில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனசார ஒரு விஷயம் நடக்கும். இது என்ன தடங்கள் வந்தாலும், எது நடுவில் வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ்குள்ளே தான் வந்து அது அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கருவில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. அதுக்கான சூழல் என்னால் அமைச்சிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த வெறியோடு இருக்கிறவங்க கூட நானும் இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இவர் வந்து ஒரு ஆக்டரு, ஒரு கேமராமேன் அப்படிங்கலாம் தாண்டி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கும் என்னோட நட்போட்டத்தில் மறுபடியும் இதை புதுப்பிச்சுக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். நண்பர்களாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இது ஒரு புது முயற்சி, ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்கேன். இது வந்து ஒரு அழகான கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசருக்கும் அங்கே இங்கே வீட்டில் அத்தனை நடிகர்களும் வந்து வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்தில் தான் படத்தில் தெரிவாங்க. ஐ ஆல்வேஸ் லைக் கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ். எல்லா படங்களுமே வந்து ஒரு நரேட்டிவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு போகும். எனக்கு என்னமோ தெரியல, பர்சனலாக வந்து கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு உடனே வந்து ஒரு ஈர்ப்பு வரும். அது நந்தான்னு சொல்லலாம், நிறைய படங்கள் சொல்லலாம். சில படங்கள் வந்து பண்ணியே ஆகணும், என்னன்னு அடுத்து கால்குலேஷனாக போட மாட்டோம். என்ன அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, யார் பார்ப்பாங்க, யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கால்குலேஷனாக இருக்காது. பட் மனசார இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். வாரணமாயிரம் அந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது வந்து எனக்கு கடுகு அந்த மாதிரியான ஒரு படமாக தெரிஞ்சு, எதையுமே எதிர்பார்க்காம அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற பெரிய பிளானிங்லாம் இல்லாமல் கடுகுங்கிற ஒரு டீம் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காங்க. யாரையுமே நான் வந்து அந்த ஆக்டர்ஸாக வந்து படத்தில் பார்க்கல, வந்து அந்த கேரக்டர்ஸாக பார்த்தேன். அதுவும் படம் ஆரம்பித்து ஒரு 2 monthsலேயே வந்து அந்த கேரக்டர்ஸ் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா வந்து அவ்வளோ ஒர்க் போயிருக்கு, அவ்வளோ ஸ்கிரிப்டிங் இருக்குது, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அதுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஸோ கடுகு ஒரு அழகான டீம், ரொம்ப நம்பி ரொம்ப உண்மையாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. யூனிக் ஃபிலிம்ஸை எப்பவுமே வந்து ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த படம் எந்த மொழியில் யார் எடுத்தாலும், அது சின்னது பெருசு, யார் எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு சின்ன ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கலாம், அதை நம்பி இப்போ வரிசையாக பல படங்கள் சொல்லலாம். எல்லா படத்தையும் வந்து தேட்டரில் வரவேற்று எழுந்துச்சுன்னு கைத்தட்டி அந்த படங்கள்லாம் வரவேற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மீடியாவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்பி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத மட்டுமே நம்பி தேட்டரில் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த வரிசையில் கடுகும் சேரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ மில்டனுக்கு இங்கே இருக்கிற ராஜ்குமார் சாருக்கு, பரத்துக்கு இங்கே இருக்கிற பரத்துக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் டு த மியூசிக் டைரக்டர்ஸ் அருணகிரி நானும், இது உங்கள் நாள், உங்களோட நாள். இது லவ் த சாங், சைஸில் பானம் பெருசுங்கிறது சாங்கு
and of course the other song also நிலங்கது சாங்கும் சரி, ரெண்டுமே ஒரு ஹாண்டிங் சாங், ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ இந்த படத்தில் எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ஒரு ஃபைட் கேட்டிங்கன்னா ஃபைட்டோ, சாங்கோ, ஹியூமரோ எல்லாமே இருக்கும். பரத் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ரெகுலரான ஒரு ஃபில்மாவோ, ரெகுலரான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து இதை பார்க்கவே இல்லை. டெஃபினெட்லி இந்த ஃபில்ம் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே இது அவங்களோட கெரியரில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக நிச்சயமாக இருக்கும். சொல்லி காமிக்கிற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதில் நாங்கள் வெறும் பாலம் மட்டுமே, படம் எடுத்தவங்களுக்கும் படம் பார்க்க போகிறவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இன்றைக்கி மேடைய கலகலப்பாக்குன அந்த 4 பேருக்கு தான் வந்து தேங்க் பண்ணுவேன். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் ஆன் ஸ்டேஜ். பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. வழக்கமான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு, சினிமா டாக் மட்டுமே இருக்கும். அதில் ஒரு புது லாங்குவேஜ், ஒரு புது எண்ணம், புது தாட்ஸ் வந்தது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எவ்ரி டைம் எமோஷ்னலி ஐ கனெக்ட் வித் திங்ஸ். அது இப்போ சொன்ன மாதிரி அகரம் ஆகட்டும், யாதும் ஆகட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டூடியோ ஆகட்டும், இந்த படத்துலையும் வந்து நான் என்னை நினச்சிக்கிட்டதுக்கு காரணம்னு பார்த்தா வந்து நான் சும்மா ஒரு வெளியில் ஒருத்தரை போய் பார்த்தேன். ஒரு முக்கியமான நபர் அவர் திடீர்னு வந்து நான் கோனு செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி வந்து உங்களை நான் வந்து எவாலுவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். வெளியில் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, 1 to 10 எங்கே கேஜ் பண்ணுறீங்க, உங்களை என்னவா பார்க்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மார்க் போடுங்க, உங்களுக்கு என்ன மார்க் வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மார்க் ஒன்று சொன்னேன். ஐ திங்க் இந்த இடத்துல தான் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ மார்க் வெளியில் சொசைட்டியில் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஐ ஏர்ன் திஸ் பிகாஸ் ஆஃப் so many திங்ஸ். எனக்கு இந்த மார்க் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் போட்டுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அதனால் நான் வந்து அதில் நான் வந்து ஒரு பாதி மார்க் கூட இன்னும் கம்மியாக தான் போட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளியில் வந்து உங்களை இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மார்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு செல்ஃபாக நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க. ஹவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது வேர் யூ சி யுவர் செல்ஃப்னு ஒரு மார்க் போட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்கே. அது ஒரு பபிள் மாதிரி இருக்குது, அது பர்ஸ்ட் ஆகும். நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்சாதான் வெளி உலகத்துக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை மாற்றி விட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு தாட்டு தான் நிறைய பேரை கனெக்ட் பண்ணும். இது மட்டும் அல்லாது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில். ஸோ இதனாலையும் எமோஷனலாகவும் நான் அந்த படத்தை நான் இணைச்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே திஸ் இஸ் யோர் ஃபில்ம். March 24 இந்த படம் வெளியாக போகுது. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சரி, என்றைக்குமே நான் உங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் எங்கே வேணால் எப்போ வேணால் வந்துட்டு ஆவானுவேன்னு கூப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது சார், எனக்கு சினிமாவில் நான் என்றைக்குமே வந்துட்டு சம்பளங்கிற ஒரு விஷயத்தை 2வது பட்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் என்னால் இந்த சினிமாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு சினிமாவில் என்னால் சர்வை பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டமும் எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் என்னோட ட்ராவலை நான் பார்த்துட்டு இருக்கிறதில்ல. அதே மாதிரி ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதைகள் வேணும்னே நான் இந்த 14 இயர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோட கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார், இந்த கேரக்டரை நம்பி கொடுத்ததுக்கு. கேரக்டர் பேரே நம்பி தான். எனக்கு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி காதல் படத்துலேருந்து மில்டன் சார் பழக்கம். ஒரு சினிமாட்டோகிராஃபராக பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக திருப்பியும் வந்துட்டு அழகாக இருக்கிறார் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். அதில் ஹீரோவாக நான் பண்ணேன். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே இப்போ கடுகு வரைக்கும் அவரோட ட்ராவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தரமான தமிழ் சினிமா கொடுக்கணும்னு போராடக்கூடிய பல கிரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆச்சு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜகுமாரன் சார் இருக்கார். பட் எனக்கு வந்துட்டு நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணுறோம். நான் இன்ஃபேக்ட் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யானாக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்து சார் படம், செம கமர்ஷியலாக இருந்து. அப்போது சூர்யானா இதை சொன்னார். அது ஜஸ்ட் இப்போ பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது. வந்தாலும் அதில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் சூர்யானா உங்களோட பேஷன் தெரியும். இப்போ சினிமாவில் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம
ப்ரொடக்ஷனுக்கும் வந்திருக்கீங்க. நல்ல தரமான தமிழ் படங்கள் கொடுக்கணும்னு உள்ளே வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூண்ணா. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த படம் ஒரு 4 கேரக்டர்ஸ், 4லேருந்து 5 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கதையை எப்படி நகர்த்துது. அதில் ஒரு புலிவேஷம் போடுறவனுக்கும் ஒரு பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கும் 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் வார், அந்த மைண்ட் கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ட்ராமாவாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட கெரியருக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ராஜகுமாரன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் வந்துட்டு எல்லாருமே இயக்குனராக பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக வந்துட்டு அவரே பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகராக வந்துட்டு காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவாக வேற ஒரு ஜானலில் அவருக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் ராஜகுமாரன் சார் நிறையா சினிமாவில் நடிகனா வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வச்சது. நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. நிறைய விஷயங்கள் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான நிறைய இன்புட்ஸ் இந்த படத்தில் இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுருக்காரு. படத்தில் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா கூலிசோடல் அது மாதிரி தான், கதையாக சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து கோயம்பேடோட ஒரு பெரிய தாதாவே வந்துட்டு அடித்து உரிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பட் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். எங்கள் 2 பேருக்கும் மேன் டு மேன் ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்கறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம். பட் ஐ திங்க் கண்டிப்பாக அதுக்கான உழைப்புக்கு ஃபுல் கிரெடிட் வந்துட்டு விஜய் மில்டன் சாருக்கும் மாஸ்டருக்கும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு அது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஒரு அதுக்கான ஒரு ஸ்டோரி போர்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமாக நடந்தது. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார், ராஜகுமாரன் சார். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுபிக்ஷா, ராதிகா, வெங்கடேஷ் சார், நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ உங்கள் எல்லாரையும் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு நான் நல்ல படங்கள் கொடுத்தேன்னு எப்பவுமே நம்பிட்டு இருக்கேன். பட் அந்த வாங்க சார், வேலையை நானே பண்ணிடுறேன். நானே சார், வெல்கம். தேங்க்யூ சார். ஸோ முடிச்சுக்கிறேன், எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்க்காக தான் போராடுறோம், நல்ல படம் பண்ணணும் தான் போராடுறோம். பட் ஒரு சில படங்கள் என்னோட கெரியரில் நல்ல படம் பண்ணி உழைப்பை ஃபுல்லாக கொடுத்தா கூட அது சரியாக போய் சேர மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட படம் என்னோட விளையாடு கூட அது மாதிரி தான் நடந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸ் நிறையா கிடைக்கல, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போனது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட உழைப்பு மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேர போகுது எப்படின்னா 2D நிறுவனம் மூலமாக. சூர்யாண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஃபார் அப்ரிஷியேட்டிங் அவர் ஒர்க். ராஜசேகர் சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அழகான கையில் போய் சேர்ந்துருக்கு கரெக்டான டைமில். மார்ச் 24 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பத்திரிகையால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு வேணும். நன்றி. படம் நான் பார்க்கல, எல்லாரும் படத்தில் இன்வால்வ் ஆனவங்க, படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தவங்க. என்னால் பார்க்க முடியல அன்னைக்கு ஷோ அன்னைக்கு. பட் எல்லார்கிட்டையும் கேள்விப்படுற விஷயம், ராஜா என்ன சொன்னாங்க, சக்தி என்ன சொன்னார், அப்புறம் மகேஷ் படம் பார்த்துருந்தாப்புல. ஸோ எல்லார்கிட்டையும் வர்ற ஃபீட்பேக் பார்க்குறப்ப ஒரு குவாலிட்டியான படத்தோட எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கிற இன்னைக்கு ஆடியன்ஸ் ரசிக்கிற தரமான படமாக இருக்குங்கிற நம்பிக்கை தருது. ஒரு காக்கா முட்டை பற்றி நம்ம ஃபீட்பேக் வந்துட்டு அந்த படத்தை போய் நம்ம பார்த்தப்ப கிடைச்ச எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துலையும் கிடைக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்துக்கு பேக் போன் வந்து விஜய் மில்டன் சார். ஏன்னா இன்னைக்கு ராஜகுமாரன் சாரை பற்றியும் சரி, பரத் சாரை பற்றியும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸை பற்றியும் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறப்ப அதோட ரூட் காஸ் வந்து விஜய் மில்டன் சாராக தான் இருக்கும். ஏன்னா கோலிசோடா படத்தோட ரசிகன் நான். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார் குழந்தைகளை வச்சுக்கிட்டு, அவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி ஒரு படம். ஸோ அதே விஷயத்த கடுகில் நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் தொடர்ந்து நல்ல படங்கள் ஜெயிச்சுட்டு வருது. ஸோ டெஃபினட்டாக கடுகும் வந்து இந்த இயரோட ஒரு குவாலிட்டி ஹிட்டாக இருக்கும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் ப்ரெஸ் சைடு எல்லா நல்ல படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க.
இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்கள் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாக்யராஜா சார் மூவி I feel myself very proud. Legendary director பாக்யராஜா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட்டில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 years I am coming back to Tamil industry. First of all, கடுகு பற்றி பேசும்போது சூர்யா சார் ப்ரெசன்ஸ், விஜய் மில்டன் சார் மூவி, பரத், ராஜ்குமார் சார், இப்படி ஒரு பெரிய யூனிட்டு என்னோட கெரியரில் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு டீமில் நான் பண்ணுவேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ எம் வெரி பிளஸ்ட். கடுகு பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் விஜய் மில்டன் சார். விஜய் மில்டன் சார் பற்றி சொல்லும்போது ஹீஸ் அ கேமராமேன், ஹீஸ் அ டைரக்டர், ஹீஸ் அ ப்ரொடியூசர், ஹீஸ் எவ்ரி திங். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அப்புறம் பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மூவி நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரஷஸ் பார்த்துட்டு தான் இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் மை கோஸ்டார்ஸ் ராஜ்குமார் சார், பரத் சீனி, ராதிகா பிரசீதா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ ஆல். ராஜ்குமார் சார் பற்றி சொல்லும் போது எப்போவுமே வந்து புலி வேஷம் அந்த ஒரு இதில் தான் செட்டப்பில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே ஒரு சீனில் இன்வால்வாகவே இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மச் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஆனால் அவர் பார்க்கும்போது நான் அதை எப்போவுமே நினைப்பேன், அந்த சீன்ஸ்லேயே இன்வால்வ் இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பரத், யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ. பரத்ஷினி சார் பற்றி சொல்லணும்னா மை ப்ரொடியூசர் அண்ட் மை கோஸ்டார். ரொம்ப சந்தோஷம் டு ஷேர் மை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. கடுகு டீம் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். மார்ச் 24th மூவி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்ஸ் டு 2D சூர்யா சார், ராஜசேகர் சார், எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கடுகு திரைப்படம் வந்து மற்ற படங்கள் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருக்காது. ஒரு அடிப்படை தேவைகள், ஒரு கேரவன், அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் லெவலில் தான் நடந்துகிட்ருக்கோம் ஷூட்டிங். ஸோ அதுக்கு வந்து என்னோடய க்ரூ சப்போர்ட் இல்லைன்னா நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்ட் டைரக்டர் ஜனா சார், ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், கோலி சோடலில் எப்படி வந்து ஒரு கன்வின்சிங்காக கதையை டிசைட் பண்ணுற, கதையோட விதியை டிசைட் பண்ணுற ஒரு ஃபைட்டாக எடுத்தாரோ அதேமாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் கீதா குரப்பா மேடம் ஃபைனல் மிக்சிங், நண்பன் முத்து வடா, என் தம்பி பரத் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர், அப்புறம் என்னோட க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாம் வாங்க ப்ளீஸ். எல்லாரும் பேசுகிற டைம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் எல்லாரும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். வடா, சாமிநாதன், விக்னேஷ், தினேஷ், ஸ்ரீதர், பாலா அண்ட் குரு, ஜிதேஷ், எல்லாம் தேங்க்யூடா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ். மதன் கார்கி சார், மதன் கார்கி சார்கிட்ட வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கற்றுப்போம். அவரோட சிம்பிளிசிட்டினா எல்லாரையும் அவர் ஒரே அளவாக தான் பார்ப்பார். அவர் பாகுபலி ஒர்க் பண்ணாலும் சரி, கடுகு ஒர்க் பண்ணாலும் சரி, அவரோட ரியாக்ஷன், அவரோட டெடிக்கேஷன், அவரோட டிட்டர்மினேஷன் ஒரே அளவாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது. இந்த படத்தில் 2 சாங் எழுதி கொடுத்துருக்காரு, மிக அருமையாக எழுதி கொடுத்துருக்காரு. அதை நான் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. பட் அந்த ஆட்டிடியூட், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மதன் கார்கி சார், ப்ளீஸ் கம் சார். இந்த படத்தில் இருக்க அந்த 2 பாடல்களை பற்றி பேசிட்டு அது சம்மந்தமான நபர்களை பற்றியும் அவர் அறிமுகப்படுத்தி பேசுகிறார். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். விஜய் மில்டன் சார் கூட பக்தின்றதுக்குள்ள படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதின அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவம். அதில் ரூம்னு ஒரு பாட்டு வரும், நான் பாஞ்சா புல்லட் தான் சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் அதில் இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் பற்றி, கமல்ஹாசன் பற்றி, அப்புறம் வந்து விராட் கோலி, அந்த 3 கேரக்டர் பற்றி அந்த பாட்டு எழுதுறதுக்காக ஒரு 40-50 பேரை பற்றி எழுதியிருப்பேன் அந்த ஃபுல் பாட்டுக்கும். ஏன்னா அந்த ஒரு பேரை பற்றி எழுதினா அது மட்டும் இல்லை, அதுக்காக ரைம் பண்ணிக்கிட்டே அப்படியே பின்னாடி போயிட்டு ஃபுல் பாட்டையும் அவங்கள பற்றின கேரக்டரையும் சொல்லணும், விக்ரம் சாரோட கேரக்டரையும் மர்ச் பண்ணணும். ஸோ 2த்தையும் கலந்த மாதிரி சொல்லணுன்றது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொன்று எழுதிட்டு வந்தோம்னா சார் சூப்பராக இருக்குது சார். ஒரு இதில் வந்து சாமி லிங்குசாமின்னு முடிகிற மாதிரி ஒரு இது எழுதிப்போம். ஸோ லிங்குசாமி சார் வேணான்னு சொல்லிட்டாங்க சார், ஃபோன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தோனி பற்றி வச்ச தோனி
MS தோனின்ட்டு முடியும். சொன்னேன் சார் தோனி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாகவே இல்லை சார், கொஞ்ச நாளாக நம்ம வேறு ஏதாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரீசனாக சொல்லி ஆளுங்களாக மாற்றி பாலா மனோபாலா ஸோ இது மாதிரி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் எழுதியாச்சு ஃபுல்லாக அந்த பாட்டுக்கு. ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி முடிச்சு அப்புறம் அதை செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து கால் வந்துச்சு. அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கால் வந்தவொடனே சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சார் ஒரு படத்துக்கு 2 பாட்டு பண்ணோம் அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார் சொல்லிட்டு போய் மீட் பண்ண உடனே எனக்கு அந்த கதை சொன்னார். சொல்லிட்டு அந்த சாங்கோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் நான் 2 பாட்டும் எழுதி கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் அந்த 2 பாட்டுலையும் எதுவுமே மாற்றலை, அப்படியே அவர் ஜஸ்ட் ஓகே சொல்லிட்டார். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த கதையில் இருந்த அந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது வந்து பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே மனசுக்குள்ள வச்சிருக்கோம். அவர் சொன்னார்ல பாகுபலி ஒர்க் பண்ணுறேன், கடுகு ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். அதை நம்ம முடிவு பண்ணுறது நம்ம இல்லை, அது நம்மளோட மனசுக்குள்ள இருக்கு, இது பெருசு சின்னது அப்படின்றதுலாம். ஸோ இந்த ஐடியாலஜியை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நான் எழுதின அந்த லைன்ஸ் வந்து, சைஸில் அந்த வானம் பெருசு, கண்ணை மூடிக்கிட்டா சிறுசாகும், சைஸில் இந்த வாழ்க்கை பெருசு, சைஸில் இந்த வாழ்க்கை சிறுசு, கண்ணை மூடும் வர பெருசாகும், மலைச்சா அதுவும் மலைதான், ஒளி எடுத்தா அதுவும் சிலதான், பூமிக்கு நீ ஒரு கடுகு, அந்த சாமிக்கு பூமியே கடுகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். நம்ம பாட்டு எழுதிட்டு என்னோட மனைவிக்கு படிச்சு காட்டுவேன். அவங்க படிச்சு காட்டிட்டு இருந்த பாட்டோட நிறைய வரிகள் அவங்கள சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட நிறைய பாட்டில் வந்து இது சாமி கடவுள் இது மாதிரியான சொல் வந்து நிறைய நீங்கள் இப்போ அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதுவும் சமீப காலத்து பாடல்கள்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யோசிச்சு சிரிச்சுட்டு இருந்தேன், ஆமாம் எனக்கு பாடல் எழுதும்போது மட்டும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து உண்மையில வந்து இந்த ஒரு முருகன், பிள்ளையார், இயேசு, அல்லாஹ் இது மாதிரியான கடவுள்களில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு மரம் கொடுக்குற நிழல்ல நான் அந்த மரத்தோட கடவுள் குணத்தை பார்க்குறேன். ஒரு நெடிஞ்சுக்கிட்டு போகிற ஒரு புழுவோட அந்த நெடிவில் இருக்கிற அழகுல வந்து ஒரு கடவுளை பார்க்குறேன். அந்த கடவுளை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு வந்து இந்த விழாவுக்காக எனக்கு சில பேர் அறிமுகப்படுத்தினார் விஜய் மேட்டன் அவர்கள். அறிமுகப்படுத்தினப்போ அந்த மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இந்த விழா, இந்த பாடல்கள் வெளியிட்ட விழாவில் வந்து வழக்கமாக வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டி வந்து பாடல் வெளியிடுவார், இன்னொரு செலிபிரிட்டி வாங்கிப்பாங்க. இன்னைக்கும் அதே தான் நடக்க போகுது. ஆனால் நமக்கு நிறைய கேள்விப்படாத ஒரு செலிபிரிட்டி. நான் ஒரு சின்ன சொல்கிறேன், இன்னைக்கு சந்திச்ச ஒருத்தரை பற்றி, அவரோட தொழில் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம நிறைய தொழில்கள் பார்த்துருப்போம், நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். இவரோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க அந்த கஸ்டமர்ஸ் என்ட்ரான உடனே, அவரோட அந்த பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரான உடனே அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 8 விதமான நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன், ஒரு 8 மொழியில் நிகழ்ச்சிகள், அவங்களுக்கு எந்த மொழியில் பிடிக்குமோ பார்த்துக்கலாம். அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்க ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வைஃபை டிவைஸ், ஃப்ரீ வைஃபை. அவங்களுக்கு வந்து டிவைஸே இல்லையா, ஸ்மார்ட் ஃபோனே இல்லையா, அவரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிங்க, ஐபேட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார் ஹோட்டல், கேஃபே, மார்க்கெட்டிங் இல்லை, இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் இங்கே இருக்காரு. ஸோ அவருடைய தொழிலில் அவர் எல்லாரும் நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறோம், அவங்க எல்லாரும் பேச போகிறாங்க. அவரோட தொழிலில் இருந்த அந்த கிரியேட்டிவிட்டியில் நான் கடவுளை பார்த்தேன். தன்னோட மகன் தவறிட்ட உடனே ஒரு அம்மாவும் அப்பாவும் அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம இன்னும் நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ லட்சம் பேருக்கு அவங்க 2 பேர் மட்டும் இருந்து ஒவ்வொரு இதெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சமைச்சு தினம் அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க இத்தனை வரைக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து நமக்காக இங்கே பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. அவங்களோட அந்த தாராள மனசுல நான் வந்து பார்க்குறேன். இது ராஜ்குமார் ஹீரோவா லூசாடா நீ, ராஜ்குமார் ஃபோன் போட்டு நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ராஜ்குமாருக்கு ஃபோனை போட்டார். ராஜ்குமார் அவன் தான் சொல்கிறானா, நீங்கள் வேறு அப்படின்னாரு. சார் அதைத்தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு சார் அந்த ஆள் அப்படின்னு. உண்மையிலே இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு டீசர், அது வந்து படம் ஆரம்பிக்கும் போது நடந்த விஷயங்களோட
ரீஷூட் தான் அது அந்த டீசர். ராஜ்குமார் வந்து உண்மையிலே இந்த வார்த்தையை சொன்னார், சார் ஏன் சார் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு, என்ன எதுக்காக ஹீரோவை போடுறீங்க, சரி ஓகே உங்கள் கதைக்கு பொருத்தமாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள்லாம் டைரக்டர், இப்போ இருக்க டைரக்டர், படம் ரிலீஸ் ஆகும்போது யார் வாங்குவா, எந்த நம்பிக்கையில் இந்த படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னாரு. சத்தியமாக அப்போ அந்த கேள்விக்கு என்கிட்ட அப்போ பதில் இல்லை. ஏதோ ஒரு கூட்டு தேர்தலில் படத்தை எடுத்துட்டேன். படம் நடக்கிற ஒரு 8 மாதமும் என்னோட நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி மில்டன் ஏன் இப்படி ஓவராக போகிறேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு விஷயம் கன்வே ஆச்சு, என்னென்னா நம்ம நலன் மேலே அக்கறை எடுத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். பட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்த எல்லாருமே வந்து நீ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் அதை 2D பார்த்துட்டு சூர்யா சார் பிடிச்ச உடனே ஒரு கிரேட் ரிலீஃப், ஒரு நல்ல படம் வந்து நல்ல இடத்துக்கு போய் சேரணும்னு ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார். தேங்க்யூ சூர்யா சார். ஸோ நான் கிளாஸ் ஒர்க் போயிட்டு ஷூட் முடிச்சுட்டு பிரேக்கில் வந்து 2 பேரும் வழக்கம் போல் தம் அடிக்கிறதுக்காக ஒரு வாரத்தில் ஒதுங்கணும். அப்போ என்ன ராஜ்குமார் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அப்படியே தம்மா பற்ற வச்சுட்டு, அது சார் படமா சார், சார் படம் வந்து இப்போ எடுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணாலே 1 இயர் ஓடும் சார், நான் பேலன்ஸ் 10% முடிச்சுட்டு தான் ரிலீஸ் பண்ண போகிறேன், டப்பிங்லாம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போகிறேன், அப்போ பார்த்துங்க எவ்வளோ ஓடுண்டு. நான் அப்படி பார்த்தேன் ராஜ்குமார், நான் அவர் ஏதோ ஃபஸ்ட்டு ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். பட் அவர் ஜோக் அடிக்கல, அவர் சின்சியராக ரொம்ப ரியலாக சொன்னார். அந்த தீவிரம் வந்து எனக்கு பயமுறுத்திருச்சு. இப்படி ஒருத்தவங்க தன்னை நம்ப முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கடுகுன்ற திரைப்படம் உருவாகும் போது மனக்கண்ணில் வந்த ராஜ்குமார் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த சம்பவம் தான். தன்னை கண்ணாடியில் வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஹீரோ தான். அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் இளவரசன்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ஹீரோ தான். மற்றவங்க அவங்கள எப்படி பார்க்குறாங்கிறத பற்றி கவலைப்படாமல் தான் தன்னை எப்படி பார்க்குறன்றதை பற்றி மட்டுமே நம்பி, சில பேர் வந்து ஃபேக்காக இருப்பாங்க, தன்னை பற்றி அவங்களே உயர்வாக பேசிக்கிட்டு மற்றவங்க முன்னாடி அப்படிலாம் போயிட்டு, ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருங்கிறது. பட் ராஜ்குமார் அப்படி இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அது அதிகப்படியே நம்மளுக்கு தோணுனாலும் அவர் உண்மையிலே அதை நம்புறாரு. ஸோ அந்த அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் இந்த படமும் கூட. இந்த படத்தில் வந்து ராஜ்குமார் பட்ட கஷ்டம் வந்து ஃபிசிக்கல் கஷ்டம் வந்து ரொம்ப ஒரு புலிவேஷ கலைஞன் பற்றிய படம் இது. ஸோ அதுக்காக புலி வேஷம் ஆடணும் போடணும்னு சொல்லி அவருக்கு ஒரு 6 months ட்ரைனிங் போய் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். சாரி ராஜ்குமார். அப்பப்போ கதை வேற என்னன்னு கேட்பாரு, எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆனால் என்ன எங்கள் கதை அதை சொல்லுங்க அப்படிம்பாரு. அதை சொல்லவே இல்லை, அதுதான் ரொம்ப கஷ்டப்படுறது. ஒரு டைரக்டராக ஒரு விஷயத்த வந்து நான் என்னென்னு உள்வாங்கி நடிக்கிறது இல்லைங்க, நீங்கள் சும்மா இதை மட்டும் பண்ணுங்க. கற்றது கடுகளவு, கல்லாதது கல்லாதது விஜய மில்டன் அளவு. இப்படித்தான் இந்த மேடையில் ஆரம்பிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. இந்த மேடையே எனக்கு ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற மேடையை போல தோற்றம் அளிக்கிறது. பிசி சர்க்காருடைய ஒரு மேடை போலவும், கடுகு அதில் ஒரு மேஜிக் பொருள் போலவும், ஜூனியர் சர்க்கார் சூர்யா சார் போலவும், பிசி சர்க்கார் விஜய் மில்டன் சார் போலவும் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு நாள் சும்மா நான் வழக்கம் போல வீட்டில் அப்படி இருக்கும்போது 10 என்றதுக்குள்ள படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் வந்து மில்டன் சார் நீங்க நடிச்சு எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும் விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமா அதை பேசி மில்டன் சாரே லைன்ல வந்து, சார் நான் உங்களை சந்திக்கணும், நீங்க வரீங்களா நான் வரட்டுமா, ஒரு வேலையும் வெட்டி இல்லாமல் நான் தான் சும்மா இருக்கிறேன் சார், நானே வரேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நேராகவே போய் சொல்லணும்னு. என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண ராஜ்குமார் நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோழி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ள விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எப்படி சொல்கிறாரோ, இப்போ ஒரு இயக்குனராக நாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு எங்கிட்ட இல்லை. அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது, அதுதான் சொன்னேன். ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது.
முதல்ல நாம நம்மளை நம்பணும் சார். நாமளே நம்மளை நம்பாம அத்தனை பேரும் நம்மளை நம்பணும் நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தாரு. பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார், இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. இந்த படம், இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். நியாயமா பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையா வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது அதுல. அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராமல் போறது இன்னொரு விஷயம். இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதுல கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது. அது ஒரு மேஜிக் தான், மிகப்பெரிய மேஜிக். இப்ப சொல்லுங்க, அவரு பிசி சர்க்காரா இல்லையா? படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்ச அவர் லைவ் ஜூனியர் சர்க்காரா இல்லையா? ஏன் சார் ஜூனியர் சர்க்கார்னு சொன்னா, அங்க வீட்டுல பெரியவர் இருக்கிறார், அவர் தான் பிசி சர்க்கார். மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டமும் எடுத்த விதங்களும், இன்றைக்கு இது வந்து நின்றிருக்கிற வேகமும், 24 ரிலீஸ் என்கின்ற புலி வேகமும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னை பேச விட்டா நான் 1 மணி நேரம் பேசிட்டே இருப்பேன். என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் பிரஸ் மீட் பண்றேன். ஆனா நிறைய பேர் பேசணும். என்னுடைய உடன் நடித்த இளம் நாயகன் பரத் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாம என்ன அவ்வளவு கோஆபரேட் பண்ணி பண்ணுனது இல்லாம, நான் இப்ப சொல்லிட்டேன் காலையில, சார் நீங்க இனிமே என்ன படம் பண்ணாலும் என்ன நீங்க வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படியாவது செட் பண்ணிடுவீங்க நம்புறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களோட வந்து சைடுல தம்படிக்க வேற யாரும் வரமாட்டாங்களா சார்? நான் எப்பவுமே நாங்க போயிடுறோம். ஏன்னா என்னோட சிகரெட் குடிக்கிற சிகரெட்டை மட்டும்தான் இவர் ரிலீஸ் பண்ணுவாரா? அவர் சிகரெட்டை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அதனால சுபிக்ஷா, ராதிகா பிரசிதா, ஏ வெங்கடேஷ் சார் மிக சிறந்த நல்ல இயக்குனர், நல்ல மனிதர். அவருடனும் பணியாற்றும் பொழுது நிறைய தெரிந்து கொண்டேன். நிஜமாகவே கற்றுக்கொள்ள 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 இங்கே நிறைய இருக்கிறது. நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த படத்தின் மூலம். வெங்கடேஷ் சார் ஒரு சீன் நடிச்சாரு, நானும் இருந்தேன். டப்பிங் பேசினாரு, அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு டப்பிங் பேச போகும்போது அந்த சீன் வந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய நடிகர். டப்பிங் பேசின பிறகு, அவர் போன பிறகு அந்த ஒரு மூச்சு விடுறாரு. அப்படியே அந்த எடுக்கும் பொழுது இது என்ன ஒரு கேப்பா தானே இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரீ திங் கொடுத்து அப்படி அந்த ஃப்ரீ திங்ல அந்த அந்த ஃபுல் சீனையே ஃபில் பண்ணியிருந்தாரு. பெரிய மேஜிக் சார் அது. சுப்ரீம் சுந்தர் சார் என்னையெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு நினைச்சு அதற்காக மெனக்கெட்டு அவருக்கு என்னென்ன வித்தை தெரியுமோ அதையெல்லாம் என் மேல திணிக்க பார்த்து கடைசியில அவரு 50% கூட பாஸ் ஆனாரு என்ன தெரியல. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையை விடுவேனா அவர் மேல தெரிஞ்சு, சார் இவ்வளவு வேணுமா, இப்படி பண்ணிட்டேன்னா. கடுமையான பயிற்சி. விக்னேஷ் உதவி இயக்குனர் தினமும் வந்துருவாரு. ஏன்னா ஒரு சோம்பேறிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் விடாம வந்து நல்ல பயிற்சி. புலி மாஸ்டர் செந்தில், இன்னும் நிறைய எல்லோருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். ஜனா ஆர்ட் டைரக்டர். நான் ஒவ்வொரு முறை அந்த படப்பிடிக்கு போகும்போது அது நிஜமுனே நம்பிட்டு இருப்பேன். அப்புறமா தான் தெரியும் இவங்க அதை செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சுடுகாடு ஆகட்டும் எல்லாமே ஒரு நேச்சுரலா இருக்கிற மாதிரி செட் பண்ணுவார். இந்த ஜனா வந்து சூரிய வம்சம்ல ஆர்ட் டைரக்டர், உன்னெடுத்துல என்னை கொடுத்தேன் ஆர்ட் டைரக்டர். அப்பெல்லாம் இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் அளவுக்கு இப்படி இருப்பார்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எங்க படங்கள் அந்த மாதிரி வேலைகள் இல்லை யதார்த்தமான வேலைகள் இல்லை. மிக சிறப்பா இருந்தது சார். எவரி ஃப்ரேம் எல்லாமே ஒரு நிஜமாவே இருந்தது. அதை ஒரு செட்டுன்னு என்னால சொல்ல. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். 2D நிறுவனத்திற்கும் ராஜசேகர் சார் அவர்களுக்கும் பிரதர் சூர்யா சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. எங்களுடைய இந்த திரைப்படத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வெளியிட முன் வந்ததற்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிகுந்த வெற்றியுடன் விரைவில் சந்திப்போம் அடுத்த மீட்டிங்கில்.
கடுகு டைட்டில் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க வெளியே, நீங்கள் நல்லா வேறு மாதிரி மேக்கிங் பண்ணிட்டுருக்கீங்க. நான் சொன்னேன் அது கமர்ஷியல்னு ஒரு கலர் வந்துடும்னு சொன்னேன், அதை சொல்லிட்டாரு. ஆக்சுவலி வந்து அவர் இந்த படத்துக்கு வந்து ஒரு 4-5 டைட்டில் வச்சுருந்தாரு. நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து எனக்கு அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தார். எனக்கு எல்லா டைட்டிலுமே பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்குன்னா. ஆனால் அவர் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அதில் ஒரு டைட்டில் கூட ரொம்ப பிடிச்சிருந்து, நான் எடுத்துக்கிட்டோமான்னு கூட கேட்டேன் அவர்கிட்ட. அந்தளவுக்கு அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதையும் அவர் வைக்கலை. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணிருந்தேன், இந்த ஒரு டைட்டில் பிடிக்கல அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே இந்த ஸ்டோரி தெரியும் அப்படின்னாலும் ஒரு நாள் சடன் ஃப்ளாஷ் ஆச்சு இந்த டைட்டில். அந்த ஸ்பாட்டில் போய் டவுட்டில் யோசிச்சு தான் சொன்னேன். அவர் இதையும் வேண்டாம் சொல்லி வரோம் அப்படின்னு சொன்னேன். வழக்கம்போல ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துச்சு அந்த டைட்டில் ஓகே அப்படின்னாரு. அப்படிதான் இந்த கடுகு டைட்டில் நான் சொன்னேன். எல்லாமே ஒரு அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். மில்டன் வந்து என் கூட ஆரம்பத்தில் நிறைய 5-6 படங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு வந்து வேற ஒரு கேமராமேன் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்றதுக்காக மில்டன் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. அந்த படத்துக்கு அவர் ஒளிப்பதிவாளர் கிடையாது, அவர் பேரும் போட மாட்டோம். ஆனாலும் வந்து அந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஈவன் ஒரு சிங்கிள் பைசா வாங்காமல் அந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர். நல்ல கிரியேட்டர். அவர் சொன்ன மாதிரி அப்போவே நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பார். போலீஸோட படத்தில் கூட நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் சொன்னார், பாண்டியராஜ் சார் வந்து பண்ணுறாரு, நீங்கள் டெஸ்ட் ஷூட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். பெரிய கேரக்டர் அது. அந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபஸ்ட் டே டெஸ்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா ஷூட்டிங் கூப்பிடவே இல்லை அவர். ஏன்னா இருக்கா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் சார். ஒரு நாள் கோயம்பேடில் ஷூட்டிங்னாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருங்க அப்பொழுதுன்னு நினச்சேன். கிளைமாக்ஸ் நடந்துட்டு இருக்குன்னாங்க. அப்போ தான் நம்ம கோலிசோடல இல்லையா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்பவும் இனிமேல் எப்படா எடுப்பார் அவர், நம்ம புரியல அப்படின்னா. படம் பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு ஷாட் வந்தேம்மா. அப்போ கேட்டேன் என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை அந்த கோல் அந்த கேரக்டர் அதுக்கு முன்னாடி டெவலப் ஆகல சார், அதை கட் பண்ணிட்டேன், வேண்டாம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்படி வந்து ப்ராஜெக்டில் பண்ணும்போது யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அதை நான் நிறைய தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் கதை சொல்லும் போதும் சரி, இந்த படம் பண்ணும்போதும் சரி, அப்படியே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். இங்கே தான் சாஃப்டாக பயங்கர ஹியூமராக பேசிகிட்டு இருக்காரு. ஸ்பாட்டில் ரணகலமாக இருப்பார், டென்ஷனாக இருப்பார். ராஜகுமாரன் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நான் போன புதுசில் என்ன பண்ணிட்டேன், ஷூட்டிங் நடக்கிறப்ப ஃபஸ்ட் டே அவர் நின்றுட்டு இருந்தார். எனக்கு ராஜகுமாரன் அடையாளமே தெரியல. கொஞ்சம் கழிச்சு தான் அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் உண்டு ராஜகுமாரனுக்குன்னு. வணக்கம் சார் அப்படின்னாரு. அப்போ தான் ராஜகுமார் சார் நீங்களா அப்படின்னு இந்த பச்சை கலர் துண்டை போட்டு நின்றுட்டு இருந்தார். எனக்கு அதுக்கப்புறம் அவர் பார்த்தா அப்படியே ரொம்ப அமைதியாக நிற்பார். கேட்டால் கேரக்டருக்குள்ளேயே வாழ்கிற மாதிரியே இருக்கும். நாங்களாம் புளின்னு தான் கூப்பிடுவோம் அவரை. செல்ஃபி எடுக்க ஒரு நாள் கூப்பிட்டேன், வாங்க ஃபேஸ்புக்கில் போடலாம் வாங்கன்னா வரவே மாட்டேன்ட்டாரு. ஏன் அப்படின்னு தெரிஞ்சு அவன் மில்டன் மிரட்டி வச்சிருக்காரு அவரை. இந்த கெட்டப் வெளியே வந்துச்சு இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னார், சார் கொஞ்சம் நீங்கள் ஸ்பாட்டில் இருங்க சார், நீங்கள் இருந்தால் என்னை திட்ட மாட்டேங்காரு, நீங்கள் இல்லைன்னா திட்டுறாரு சார் அப்படின்னாரு. நானும் சரிதான். அப்போ ஏன்னா மில்டன் கொஞ்சம் ஏமல கொஞ்சம் மரியாதை இருப்பாருன்னு நான் நினச்சிட்டு சரி நான் இருக்கிறேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் ஷாட் எனக்கு அவருக்கு தான் என்ன போட்டாங்க அப்படின்னாரு. கிடைக்கு பதறிடுச்சு ஆனா அப்படின்னா அந்த ஷார்ட்டை சத்தம் போட்ட உடனே நான் நினைச்சிட்டேன் ஒரு நாள் நடக்க போது இவருக்கு பதில் கத்த போறாரு அப்படின்னா இவர் எப்படி திரும்பி பார்த்து என்ன வேணும் சொல்லுங்க சார் நான் பண்றேன் அப்படின்னா. அப்புறம் இவர் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தோன்னா உண்மையிலே ஷார்ட்ல கேமரா ஏன்றது அந்த பக்கம் அவையாயிரும். பிரமாதமா பண்ணாரு. எல்லாம் கைத்திருந்தாங்க. ஓடி வந்து மில்டன் கட்டி பிடிச்சிட்டு இதுக்கு தான் நான் கத்துனேன் அப்படின்னாரு. நல்ல வேலை நமக்கு அந்த லெவல் வரலையே நினைச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையாக பண்ணார் படத்தை. இந்த படம் பண்ணும்போதே நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு இந்த படத்தை ஒரு பெரிய படமாக ஆக்கின சூர்யா சார் அவர்களுக்கும் 2D நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் என்னுடைய அந்த படத்தில் பங்கு பெற்ற ஒரு கலைஞன்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிகிட்டே இருக்கணும். பரத் ஆரம்பித்து சுபிஷா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், மியூசிக் போட்ட அருணகிரி, படம் ரீரெக்கார்டிங் வரைக்கும் எனக்கு வந்து அந்த படத்தினுடைய இம்பாக்ட் இவ்வளோ இருக்குன்னு தெரியல. ரீரெக்கார்டிங் பார்க்குறப்போ படத்துடைய சாங் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மதன் கார்த்திக்குடைய லிரிக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அந்த வானம் சைஸில் வானம் பெருசுன்ற அந்த வானம் சைஸில் வானம் சிறுசுன்ற அந்த சாங் வந்து அவ்வளோ இம்பாக்டாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் அந்த கீதா குரப்பா அவங்க டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து அவ்வளோ தூரம் சவுண்ட் டிசைனிங் டைம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ மில்டன் சொன்ன மாதிரி இது ஒத்துமொத்த டீம் ஒர்க்கு. இந்த படத்தை பத்திரிகை நண்பர்கள்லாம் சேர்ந்து பெரிய படம் பார்க்கணும் வேண்டி இல்லை எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாம் டீமாக இருக்கா, நம்ம மட்டும் ஒருத்தர் இது சொன்னால் 2 டேரக்டர் வர்றாங்க அப்படின்னா. ஆக்சுவலாக நான் வந்து நேற்று ஒரு ப்ராப்ளம், ஃபோனை உடச்சி போட்டு சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு பார்த்துட்டு வரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது அப்படிங்கிற கடுகுடைய கீரோடைய கோபம் மாதிரி தான் எனக்கும் ஒரு கோபம் நேற்று.
ஆனால் பரத் வந்து வீட்டுக்கே வந்துட்டாப்புல. அப்புறம் அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்தேன். ஒரே விஷயம், சூர்யா சாருக்காவோ அது ஸ்டுடியோ கிரீன்லேயும் டூடிக்கும் ஜூனியர் ஆர்ட்ஸ் மாதிரி நான் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்தது அவங்களுக்காக இல்லை, சூர்யா சாருக்காகவும் இல்லை, மில்டன் சாருக்காகவும் இல்லை. ஆனால் ரஃப் நோட் உருவானதுக்கு நான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், டூடி உருவானதுக்கும் நான் ஒரு பசங்க டூ மூலமாக நான் ஒரு காரணம் அப்படிங்கிற 2 பேர் ஜாயிண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்குள்ளே இருக்குது ஒரு சந்தோஷம். அதையெல்லாம் மீறி இங்கே நான் வந்தது அதுதான் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு இதுதான். மில்டன் சார் வந்து கொலிச்சோட மில்டன் சார் வந்து ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு கேமராமேன், நான் அசிஸ்டன்ட் டேரக்டர். அப்போ வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஒரு 275 ரூபாயில் ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. எந்த கேமராமேன் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததா, எந்த டேரக்டர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தது, அந்த விசுவாசம் மில்டன் மேலே எப்பவும் உண்டு. அதுக்கு தான் கோலிச்சோட உருவானதுக்கு காரணம். அதில் நடித்த பசங்களுக்கு பூரா அப்போ எங்கள் ஸ்கூல் மெரினாவில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தான் எடுத்துருந்தோம். அதில் போட்டிருக்க பசங்க ட்ரெஸ்ஸை ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மெரினாவில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தான் அதில் போட்டுட்டு இருப்பார். அவ்வளோ மிச்சம் பண்ணி இது பண்ணார். எனக்கு ஒரு சந்தோஷம், நீ ஒரு நாள் சட்டை எடுத்து கொடுத்தா நான் ஒரு நாள் எனக்கு வந்து கோலிச்சோட ஒரு கதையாக வந்து சொன்னார். இந்த படத்தை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி, நான் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நான் பண்ணுறதை விட நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா காமெடி பண்ணுற அதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாரு. இல்லைங்க நான் பின்னால் நிற்கிறேன், நான் பேர் வாங்குறத விட நீங்களும் பண்ணீங்கன்னா என்ன ஈஸிங்க அப்படின்னு மெரினாவில் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோலிச்சோடவே ஆரம்பித்தோம். இந்த சினிமாவில் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்தை பார்த்துட்டு நானும் ஒரு நண்பரும், அந்த நண்பர் வந்து சூப்பர் பாஸ் அம்மாயா இருக்குது அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது இன்னொரு வரைக்கும். நான் வந்து படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது, அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இது வந்து சினிமாவுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பயந்துடாதீங்க, கடுகு நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவங்க. என்னன்னா இப்போ சினிமாவில் வந்து பொதுவாகவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு எல்லா விஷயத்துலையுமே அதே மாதிரி தான். ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தன் ஆப்போசிட்டில் உள்ள வச்சா ஏப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். நான் வந்து அழுகலை, அழுகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணேன். எனக்கு வந்து அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது அந்த படத்தில் அந்த நண்பர்கிட்ட. அது ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு வாரமாகவே எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மீறி மில்டன் மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசம் எதிர்பார்க்க மாட்டேன். 2 பேரை அறிமுகப்படுத்துவேன், 2 பேரை கஷ்டப்படுத்திருக்காங்க நடிகர்களில், டெக்னீஷியன் பசங்களை ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அவரே வம்சத்தில் இவர் தான் போடணும் அப்படின்னு போட்டேன். அருளி வந்து இல்லை பெரிய எடிட்டர்லாம் போடலாம் அப்படின்னா, அப்புறம் அருள்கிட்ட வந்து அந்த எடிட்டர் வந்து சார் இவரையே சார் நீங்கள் டேரக்டராக போட்டீங்க, அவர் வந்து சுனைனா கேரக்டரை வந்து ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, படம் நீங்கள் இல்லை சார் சுனைனா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த எடிட்டரு. அருளி வந்து போனை போட்டு சார் எப்படி சொல்கிறான் இவனையா சார் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, ஏன்னா அருளியா மேலே அவ்வளோ விசுவாசமாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி வாழ்க்கையில் நம்ம யாருமே எடிட்டராக அறிமுகமே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அந்த 2 எடிட்டரும் அப்புறம் ஒரு குத்தாங்க முதுகில் குத்தாங்க. திருப்பி அடுத்த படத்துலேயே ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். சொல்கிறேன், இந்த சினிமாக்குள்ள வந்து அப்படி விசுவாசம் ரொம்ப கம்மி, அதே உச்சத்துலையும் இருப்பாங்க. மில்டன் சார் வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த கதையை சொன்னார் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குங்க பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஹீரோ யார் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டி ராஜேந்தர் சார் அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன் அப்படின்னாரு, இல்லைங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டேன். அப்புறம் திருப்பி வந்து இல்லைடா சரியாக வரல, ராஜகுமாரன் சார் தான் ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கு டிஆர் சாரே பெட்ரு, தயவுசெய்து அங்கேயே போயிடுங்க வரலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையில் படம் முடிஞ்சு ஒரு 2-3 சீன் முடிஞ்சில்ல, 2-3 சீன் எடுத்து போட்டு காமிச்சாரு. ஓகேவா இருக்காருங்க, தெருவாரான்னு தெரில பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 40% முடிச்சு படத்தை போட்டு காமிச்சாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 90% முடிச்சுட்டு படத்தை போட்டு காமிச்சாரு. ஓகேங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு. அப்புறம் 100%ல 200 கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 4-5 தடவை இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். உண்மையிலேயே ராஜகுமாரன் சார் இந்த கதைக்கு அவர் மட்டும்தான் நடிக்கவே முடியும், வேறு யாருமே நடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பரத் அப்படிதான் அந்த கேரக்டரை பண்ணுறது மற்ற ஹீரோக்கெல்லாம் உண்மையிலேயே யோசிப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா. அந்த பொண்ணு இங்கே காண் நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன அவ்வளோ அழகாக சின்ன மைனூட்டாக அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. சூப்பராக
இந்த பொண்ணு அடுத்த படத்தில் நானே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அந்த பொண்ணு தூண்டினா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் மில்டன். ஒவ்வொரு தடவை என்று சொல்லிட்டு இருந்தார். அது திடீர்னு ஒரு நாள் வந்து திடீர்னு வருவார், எனக்கு ஆஃபீஸ் திடீர்னு வருவார், இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்து ராஜசேகர் படம் பார்க்குறாரு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா சார் பார்க்கணும், என்ன சொல்கிறான்னு தெரில அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு 2 நாள் சென்று வந்து சூர்யா சார் ஜோ மேம் பார்த்தாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க, ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். டூடி மூலமாக அந்த படம் வர்றதில்லை சார். உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான டூடி வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியில் கடுகும் உண்மையான ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. 16 ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் விநியோக பொறுப்பில் ஸ்டுடியோ ரிங் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் தொடங்கினேன். ஞானவேல் சார் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த நிறுவனத்தில் எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு, நிறைய படங்கள் ரிலீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கடுகுங்கிற ஒரு படம் நான் சொந்தமாக தயாரிக்கிற கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முதல் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சமீபத்தில் வந்து துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ட்ரீம் ஃபேக்ட்ரியில் வந்து எல்லாரோட சப்போர்ட்டோடையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் கிடச்சிச்சு. அது மாதிரி ஒரு அப்கமிங் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, ஒரு சிறிய முதலீட்டு படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி மனசுக்கு நெருக்கமாக ஒரு படமாக வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. எனக்கு வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியல் படங்கள் வெளியிடணும்னு நினச்சனோ அதே அளவுக்கு வந்து ஆல்டர்னேட் சினிமாவும் ரிலீஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. அதில் எனக்கு என்னமோ ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு 2D நிறுவனம் ஒரு படத்தை, சூர்யா அண்ணா ஒரு படத்தை பிடிச்சி வாங்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு படத்தை எனக்கு முதல் பட வாய்ப்பாக கிடைச்சதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா நான் நினைக்கல. வெளியில் இப்போ நான் என்ட்ரன்ஸில் சூர்யா அண்ணா வரும்பொழுது வாழ்த்துக்கள்யா அப்படின்னு ஒருத்த வரியில் சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. ஒரு 16 வருஷம் இந்த இந்த திரைப்படத்துறையில் இருந்த 16 வருஷமும் ஒரு செகண்டில் வந்து எனக்கு அப்படியே வந்து போன மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு 2D நிறுவனம் ஒரு தரமான படம்னு இந்த படத்தை எடுத்து இப்படி ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது மூலியமா நிச்சயமா சமுதாயத்துக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பா 2Dல இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படம் என் கம்பெனிக்கான முதல் படமா கிடைச்சது வந்து ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். அதுக்கு நம்ம ராஜசேகர் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நேற்றுக்கு துருவங்கள் 16ஓட சக்ஸஸ் மீட்டில் எனக்கு கடுகு நீ ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகளிர் மட்டும் கடுகு 2ஐயும் ரிலீஸ் பண்ணுறேன்னு அண்ணன் அனௌன்ஸ் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய நெகிழ்வான தருணமாக இருந்துச்சு. இந்த படத்து மூலியமாக சூர்யா அண்ணா இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்களோ. ஜென்ரலாக எந்த ஒரு படத்துக்கும் என்னோட முழு ஈடுபாட்டோட 100% டெடிகேஷனை கொடுப்பேன். எனக்கு இந்த படம் 200% டெடிகேஷன் நான் கொடுப்பேன். இந்த படத்தை நானும் ராஜா சொல்லி நானும் இந்த படத்தை பார்த்தேன். ஒரு அத்தனை விஷயத்தையுமே ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ராஜகுமாரன் சாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞனா தெரிஞ்சார். இது வரைக்கும் இருந்த ராஜகுமாரன் சாரா எனக்கு தெரியல, மிகப்பெரிய கலைஞனா தெரிஞ்சார். நான் அப்படியே வரிசையாக சொன்னால் வந்து வேணும்னே இந்த படத்தை புகழ் பாடுற மாதிரி தெரியும். பரத் சாரை வந்து சமீபத்தில் அல்லது இது மாதிரி இன்னொரு கேரக்டர் மறுபடியும் பரத் சாருக்கு அமைகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அப்படி ஒரு கேரக்டரைசேஷன், அப்படி ஒரு மேன்லியாக இருக்கும். பரத் சார் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு மேன்லியாக இருக்கும்.
எந்த அளவு சமுதாயம் சார்ந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்களோ ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸா அதே அளவுக்கு ஒரு வர்த்தக ரீதியான படமாகவும் அது கண்ணுக்கு முன்னாடி நின்றுச்சு. மிகப்பெரிய விஷயத்த, மிக நல்ல விஷயத்த மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இந்த படத்தை விஜய் மில்டன் சார் தயாரிச்சிருக்காரு. 2D நிறுவனம் வாங்கி வெளியிடுது. அதுக்கு என்னுடைய 200% அர்ப்பணிப்போட நான் ஒர்க் பண்ணுவேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம குழந்தைகளுக்கு எத்தனையோ பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எல்லாரும் வந்து வெவ்வேறு விதத்தில் அவங்க ஒவ்வொருத்தங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரியான வெயிலில் நம்ம வந்து பறவைகள் பற்றி நம்ம நிறைய பேர் கவலைப்படுறதில்ல. ஒருத்தர் வந்து கவலைப்படுறாரு. ராயப்பேட்டையில இருந்து மிஸ்டர் சேகர் அவர் வந்து தினம் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு வந்து உணவளிக்கிறார். அவருடைய வந்து இது மாதிரியான ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துதான் அந்த கடவுள்ன்ற அந்த ஒரு குணத்தை படைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எல்லாம் வந்து அதை ஒரு சிலையிலையோ இதுலயோ பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. சேகர் அவர்களை வந்து மேடை கிடைக்கும். நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்றது வந்து திரையரங்குக்குள்ளேயோ ஒரு இசைப்பெட்டிக்குள்ளேயோ தொலைக்காட்சிக்குள்ளேயோ மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். எங்க நமக்கு ரொம்ப முக்கியமா நமக்கு இது மாதிரியான பொழுதுபோக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு சூழல், அந்த இறுக்கமான சூழல் நமக்கு தினம் தினம் கிடைச்சிட்டு இருக்கிறது வந்து சாலைகள்ல. அந்த சாலைகள்ல வந்து போக்குவரத்து துறையில இருந்து திரு குமார் அவர்கள் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வழக்கமா வந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்ப்போம். அவர் வந்து அவருடைய ஒரு நடன அசைவுகள் மூலமா அவர் வந்து அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றதே வந்து அந்த கோரியோகிராஃபி மூலமா அவர் பண்றது வந்து அதுவே ஒரு பெரிய காட்சி. அவ்வளவு டிராஃபிக்ல எல்லாரையும் திட்டிக்கிட்டு போகணும்னு நினைக்கிற அந்த மனசை கூட இழக வைக்கிற அவருடைய அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியில வந்து கடவுளை பார்க்குறேன். திரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் திரு குமார் அவர்கள் மேடைகள். இவங்க மட்டும் இல்ல, இது மாதிரி வந்து ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டு ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லணும். பணம் பத்தி கவலைப்பட வேணாம், நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஒரு நல்ல ஒரு கதை மனசுல இருக்கு, அதை வந்து எப்படியாவது அந்த கதையை வெளியில கொண்டு வரணும்னு திரு விஜய் மில்டன் அவர்களோட நம்பிக்கையில நான் கடவுளை பார்த்தேன். அதே மாதிரி இப்படி ஒரு படத்தை ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை பண்ணி வச்சுட்டு அவர் வந்து இதை வந்து நமக்கு அறிமுகப்படுத்த வந்து ஒரு நல்ல ஒரு முகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யாராவது கை கொடுக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாட்கள்ல எதை பத்தியும் கவலைப்படாம கை கொடுத்து அவர் இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துற திரு சூர்யா அவர்களோட அந்த நிறுவனம், அவங்களோட அந்த நிறுவனத்துல வந்து நான் கடவுளோட குணத்தை பார்த்தேன். இந்த கடவுள்ன்றது வந்து இது மாதிரி ஒரு சின்ன இதுல நம்ம வைக்க வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இப்போ வந்து இந்த இசை நிகழ்ச்சி இசை வெளியீட்டு விழா தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த படத்தோட பாடல்களுக்கு இசையமைச்சர் திரு அருணகிரி அவரை வந்து நான் பேசுறதுக்கு கூப்பிட்றேன். அருணகிரி அவர்கள் கோலி சோடா படத்துக்கு ஏற்கனவே வந்து பாடல்கள் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு 2 பாடல்கள் வந்து கொடுத்துருக்காரு. இந்த பாடல்கள் பத்தி அந்த பாடகர்கள் பத்தி உங்களுக்கு இப்போ அருணகிரி அறிமுகப்படுத்துவார். பயமா இருக்கு. கோலி சோடாவில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை எல்லாருக்கும் தெரிய வச்ச விஜய் மில்டன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஒரு ஜனனம் ஜனனம் ஒரு சாங்கை வச்சு என்னை லைஃபே நிறைய விஷயங்கள் என்ன ட்ராவல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு கடுகு படத்துக்கு வாய்ப்பு திருப்பி கொடுத்தாரு. அதேமாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தது இந்த படத்துலையும் பாடல்கள் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து சாங் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் சார் கேரக்டருக்கு ஓரியன்டாக ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்துட்டேன். சார் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து ஒரு மாதம் உட்காந்துட்டேன். கீபோர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஒரு மாதம் ஃபுல்லாக சார் கூடயே இருந்தேன். ஸோ படம் ஒரு சைடு எடிட்டிங் போயிட்டே இருக்கும், நான் ஒரு சைடு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன்.
சாங் முடிச்சு கம்போஸ் பண்ணி காட்டுறேன் சார்கிட்ட. சார் அப்பப்போ சஜஷன் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் கேட்டார், மதன் கார்கி சார்கிட்ட சாங் அனுப்புகிறேன், லிரிக்கு இன்னொரு 2 டேஸில் வந்துடும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மதன் கார்கி சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சாங் அந்த சாங் நிலவது கரையது வந்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாங் கேட்கும்போது எனக்கு ஒரு வாட்டியும் அந்த சாங் கேட்கும்போது எனக்கு அழுகையாக தான் வரும். ஏன்னா சினிமான்றது வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோமோ, அந்த சாங்கில் அவ்வளோ விஷயங்கள் மதன் கார்கி சார் வந்து எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த மாதிரி ஒரு சின்ன இதில் நான் அப்படியே வளர்ந்துட்டேன். அதுவாக நாங்கள் என்ன சொல்ல நினைக்கிறோம்னா, சின்னதுலேருந்து நாங்கள் ஒன்லி தொழில், உழைப்பு அதுதான். வர்றகிட்ட அன்பா பாசமாக பேசுவேன். அது மட்டுமே கண்ணு எனக்கு ஒரு இது. அந்த உழைப்பை தவிர நாங்கள் 2 பேருக்கு எனக்கு மேரேஜ் ஆகிற போது கண்ணு எனக்கு 19 வயசு, இவளுக்கு 13 வயசு 8ஆவது. எங்கள் அப்பா ஐயா நிச்சயம் பண்ணிட்டு வந்தால் உனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க கண்ணு. நாங்கள் அதிலிருந்து அப்படியே நாங்கள் தொழில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிட்டு வசதியாகவும் இருந்திருக்கிறேன், வசதி இல்லாதையும் இருக்கிறேன். சில காலகட்டத்தில் வந்துங்கன்னு எங்கள் பாப்பாவுக்கு தாவணி வாங்குற கூட காசு இல்லாத சொல்கிறேன். கஷ்டம். காலேஜ் போகிறபோது 50 பைசா பார்த்ததுங்க 10 ரூபா 50 பைசா டிக்கெட்டு 10 ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்த்திடுவோம். அந்த 50 பைசா கிடைக்காது. அப்போ வந்துக்கிட்ட வந்து 50 பைசா பேக்கெட் இருந்து எடுத்து நீ போயிட்டு திரும்பி வர்றவங்க உனக்கு 50 பைசா தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவை MBA படிக்க வச்சேன். இது வரைக்கும் எங்களுக்கு செல்லில் வந்து பச்சை பட்டில் சேவ் பண்ண தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஃபோன் அட்டன் பண்ணுவோம், திரும்பி முடிச்சோன்னே சாயங்காலம் அது அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியறதில்ல. நான் வர்ற குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ பத்திரிக்கைக்காரர் வர்றாங்க, தொழில்துறைக்காரர் வர்றாங்க, நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு, அதாவது எல்லாம் வர்றாங்க. நாங்கள் அவங்கள வந்து எங்கள் கோயில் அவ்வளோதான். ஒரு சின்ன எங்களுக்கும் ஒரு சின்ன வட்டம், ஒரு சின்ன சாலை, எங்களுக்கு அதே போகுது. வெளியே வர்ற விரும்பல, எல்லாரும் அதில் வர்றாங்க. நாங்கள் அதில் நினச்சி, அப்பா நீங்கள் எப்படிங்கப்பா இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி இது பண்ணுறீங்க, எப்படி உங்கள் நேம் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு, தங்க நாம் என்ன வேலை செய்கிறேன்னு எனக்கு முக்கியம் இல்லை கண்ணு. நீ வந்து குப்பை கொட்டுறவனா கூட இரு, அல்லது உன்னுடைய நீ மேனேஜராரு, சூப்பர்வைசராரு, மேனேஜராரு, நீ எந்த லெவலுக்கு இருந்தாலும் சரி, நம்ம அந்த வேலை எப்படி செய்கிறோமே. இப்போ வந்து இப்போ கீழே குப்பை கிடக்குதுன்னு வைக்கணும், ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். குப்பை கிடக்குதுன்னா நம்ம அதை ஃபுல்லாக க்ளீனாக கொட்டிடுவானு. இன்னொருத்தவங்க அந்த குப்பை கிடக்கு கொட்டுறக்கு அதுக்கு அந்த வேலையை நாம் செய்ய வேண்டியது கிடையாது. நம்ம வேலையை நம்ம நல்லா செய்ய வேணும். இதையும் மட்டும் தான் நான் சொல்வேன். அப்புறம் 2வது மேனேஜர் போஸ்ட் இருக்கிற போது அந்த குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்வேன்னா, கண்ணு நீ ஒரு மேனேஜராக இருக்கிற, நீ போன வேகத்தில் நேராக ஆஃபீஸில் கூட போய் உட்காந்துக்கிற. நான் அந்த குழந்தைகிட்ட நான் என்ன சொல்கிறதுனா, நீ போய் மேனேஜர்கிட்ட போட்டேன், அங்கே யாரோ 2 ஸ்டாஃபு வராது இருப்பாங்க. உனக்கு அது அங்கே போய் 10 மணிக்கு நேராக போய் நீ ஆஃபீஸ் போய்ட்டு யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஏன் அது வெளியே இந்த ஃபைல் பாஸ் ஆகலையே அதாகலையே இருக்கட்டும், உனக்கு மண்டை பிச்சுட்டு தெரிய வேண்டாம். நீ போன உடனே உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கிற ரூம் நீ ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வா. ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் போய் உன்னுடைய ரூமில் போய் உட்காரு. அப்போ தான் அது தொழில் வரும். நீ அந்த மாதிரி நல்லா செய்ய வேணும். அதுவாக நான் வேறு என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்துக்கு சொன்னாங்கன்னா, காசு பணங்கிறது அது வேண்டாம். அது 2வது. நாம் என்ன பாடுபடணுமோ அது ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்தே தீருவான். காசு பணங்கிறது அது நாம் எப்படி செய்கிறோமோ அந்த தொழில் நல்லா சுத்தமாக நல்லா செய்ய வேணும். இது மட்டும்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதாவது ஒரு ஹோட்டலில் வந்து அவ்வளோ வெரைட்டி 6 ஃபீட் லென்த் வாழை இலையை வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் யாருக்கும் பில் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் உண்டியில் போட்டு போகலாம். அவங்க வந்து டிமாண்ட் பண்ணவே மாட்டாங்க. இல்லைங்க. அப்புறம் அதாவது நம்மளுக்கு வந்து சம்பளம் எவ்வளவு கிடைக்கிறதுங்கிறது இல்லை. அதாவது நம்ம தொழில் எந்த தொழில் நினைச்சிட்டாலுமே ஓகே, ஒன்றும் இல்லைண்ணா, இதான் இந்த நேர்மையும் இந்த எளிமையும் தான் எங்களை வந்து இங்கே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த தொழில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த காசுக்கு இந்த வேலை செய்யறது, இந்த காசுக்கு இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு 10,000 கொடுக்குறாங்க, அல்லது 50,000 கொடுக்குறாங்க, 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற காசுக்கு இதே போகுது சம்பளம். இந்த வேலை என்னால் செய்ய முடியும்னா அவங்க தொழில் செய்ய முடியாது. அந்த தொழில் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம தொழிலை நம்ம கரெக்டாக செஞ்சிட வேணும். மீதி ஆண்டவன் பார்த்துப்பான். இந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. சரிங்களா, எங்கள் அப்பா ஆட்டோமேன் தான், என்னோட 2 பிரதர்ஸும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு. சரி, இந்த ஜாபுக்கு வந்தாச்சு, கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் நிறைய பேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா?
ஸோ சேஃப்டி ரெஸ்பெக்ட் இந்த ரெண்டு விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை மீறி வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மேக்சின்ஸ், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் படிக்கிறதில்ல, ஒரு 20-25% கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணாங்க. ஸோ வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வைஃபை ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க, அவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி டேப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுடேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஐடி காரிடர் அப்படின்றதுனால எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ எல்லாருமே 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் உங்களை முழுசாக நம்புறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறனோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஒரு 2 months 3 months கழிச்சு அவங்க ஆட்டோவில் வரும்போது ஈஸியாக என்னோட ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு 90% கஸ்டமர்ஸ் வந்து கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட ஃபோக்கஸில் கஸ்டமர்ஸ் நாட் கில்ட்டி, காட் இஸ் கில்ட்டி. கடவுளுக்கு கஷ்டம்னா சும்மா இருக்குமா? ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போனோம்னா மேனேஜரை பார்த்தேன். இப்போ கிடையாதுங்க, 2 வருஷம் 8 மாதம் ஆச்சு என்னோட ஆட்டோக்குள்ளே கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வந்து. ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம், சரிங்களா? டிமானிட்டேஷனுக்குலாம் முன்னாடியே நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மலாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சு தமிழை நல்லா பேச ஆரம்பிச்சு. ஸோ மேனேஜர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னேன். என்ன ஷாப் வச்சுருங்க அப்படின்னாங்க. ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா. ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஆமாம், ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு திமிரா கொஞ்சம் கர்வமாக சொல்லும் போது ஒரு 8 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டல் அக்ரிமெண்ட், விசிட்டிங் கார்டு, லோகோ, சீலு, சைன் சீலு, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 2 weeksல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன். இன்னொரு 2 weeks வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த மிஷின் என் கைக்கு வந்துச்சு. கஸ்டமர் வந்து பே பண்ணாங்க, 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச், யூ பே ஃபார் த கார்டு அப்படின்னும் போது கார்டா 10 rupees அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியானது கார்பரேட்டோ ஷாப்பிங் மாலோ கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான். இது சேஞ்ச் ஆனால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி. எம்டிசி பஸ், டீ ஷாப், ஃப்ரூட் ஷாப்பிங் எல்லாம் ஸ்வைப்பிங் அந்த டைப் இருக்கும். ரியலைஸ் பண்ணி பாருங்க, உங்களோட சேலரியே பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகுது. மினிமம் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 rupees 100 rupees வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் 50 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட மீதி 50 rupees டிரான்சாக்ஷன் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாம போகுது. எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைஸாக இருந்தால் உங்களோட டிரான்சாக்ஷன் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன். இப்போ ஒரு 70% கஸ்டமர்ஸ் வந்து என்னோட ஆட்டோக்குள்ள வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய பேமெண்ட் மெத்தட் இது பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலியமா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லேருந்து என்னோட 1800 rupees வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோ டிரைவராக இந்தியாவிலே டேக்ஸ் பே பண்ணுற என்னோட லீடர் மணி கூட அருண்ஜேட்லி சார் பட்ஜெட்குள்ள போகுது அப்படின்னும் போது ஐ எம் வெரி ப்ரௌட் இந்தியன். ஐ எம் த டேக்ஸ் பேட் பர்சன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பரேஸ் டைவர்சிட்டி அப்படின்னுவாங்க. சினிமா துறையில் மட்டும் நம்ம பன்முகத்தன்மையை வெளிக்காட்ட வேணாம், எல்லா இடத்துலையுமே காட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட ஆட்டோவில் ஒரு 8 languages ப்ரோக்ராம் இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ், போஜ்பூரி. எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பம்பை, கல்கட்டா எங்கேயாவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்றா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும். ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் ஏறினாங்கன்னா, யுவர் ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான், ஐ ப்ளே ஃபார் த சல்மான் கான் சாங். ஸோ அவங்க வந்து அண்ணா இன்னும் ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இன்னும் ஹிந்தி? ஆப் கேசே हो आपका सेवा अपना करना कलिया मैं ठीक को अच्छे से रखना, धन्यवाद, वापस जरूर मिलना, मुझको भूलना मत, कुशल मंगल यात्रा, अदिति देव भव, प्रेम लेके मुझे भी 1 2 3 4 5 6 7 8 9 10 दिखे ओके ओके भैया ஏதாவது தெலுங்கு கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதாலும் மல்லி கொளுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கன்னட கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதாகாடு மத்தே பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரியா கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாத் பூனி அசம்து அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது பெங்காலி கஸ்டமர் ஏறினாங்கன்னா தொன்னுபாத் அபார் அஸ்மின் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மராட்டி கஸ்டமர் ஏறினாங்கன்னா அட்டா மச்சி சட்டா கலி அப்படின்னு சொல்லிட்டு சர்மானா சுபஜந்தியா கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏதாவது பஞ்சாபி கஸ்டமர் ஏறினாங்கன்னா கித்தாவதியா அப்படின்னு. இது எதனாலன்னா அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி என்னோட ஆட்டோக்குள்ளே நிறைய ஆஃபர் டேஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, டீச்சர்ஸ் டே. எப்போதுமே நான் நல்லா இருந்தால் தாங்க ஆஃபர் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்த்டே எப்பவும் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. நான் கோச்சிக்காதீங்கன்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்த்டே எப்பவும் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட என் சந்திரா சார் June 2, கேப்ஜெமினியோட பால் கெர்மலின் சார் April 30, ஐபிஎம்மோட ஜின்னி ரொமெட்டி மேம் July 29. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவநாடா சார், அபிதாலினி முச்சுவாலா,
ஆக்ஸவரோட ஆர் ஸ்ரீகிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்த்டே எப்பவும் என் ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைட் இருக்கு. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எஜுகேஷன் சிஸ்டமால மட்டும் உங்களோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க சரிங்களா? ஸோ அது ரொம்ப காயப்படுத்தும், நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களையும். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே எல்லா ரீசார்ஜும் பண்ணலாம், எல்லா சார்ஜரும் பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ விழா நாயகர்களான அனுப் சீலன் சார், அவர் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஃபிகர், அவர் நோட்டட் ஃபிகர். அதுக்கப்புறம் அருணகிரி சார், நீங்கள் இன்னும் பெருசாக என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் தான் விழாவோட நாயகர்கள். 2D என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கடுகுக்கு மெருகேற்றுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சரிங்களா? ஸோ கடுகு போட்டால் தான் குழம்புல முதல்ல நல்ல மனமான ஒரு வாசனை வந்து, நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சட்னி வச்சாங்கன்னா அந்த கடுகு இருக்கிற சட்னியை மட்டும் அலேக்கா அப்படியே எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ என்னதான் நம்ம நல்ல ப்ராடக்ட்டை ரெடி பண்ணால் கூட அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களோட தயவு ரொம்ப ரொம்ப பெருசாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமுமே வெளி உலகத்தில் வந்து இது பண்ண முடியாது. நான் ஒரு பிளாட்ஃபார்முங்க, ஆக்சுவலாக கசக்கி தூர போட்ட குப்பை தான், அதை எடுத்து நீங்கள் வந்து மெருகேற்றி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வெளிக்கொண்டு வரவங்க மீடியா நண்பர்கள் அப்படின்றவங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் இங்கே ஒரு விஷயமே நடக்காது. அதனால தான் நான் முதல்ல என்னோட கஸ்டமருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிச்ச உடனே மீடியான்ற ஒரு விஷயத்தான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். புரியுதுங்களா? ஜனாதிபதி கேண்டிடேட்டா பிரணாப் முகர்ஜி சார் என்னது எனக்கு தெரியாது, அவர் வின் பண்ணது எனக்கு தெரியாது. ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட டிவி நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. டிமானிட்டேஷனை பற்றி டெல்லியிலேருந்து நரேந்திர மோடி சார் அனௌன்ஸ் பண்ணது வீட்டில் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. என்னோட லைஃப் ஒரு 97% மீடியா ரோல் பண்ணுற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால மீடியான்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் மீடியான்ற ஒரு விஷயத்தை ஸோ நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு போய் சேர்க்குறவங்க அப்படின்றதுனால இந்த கடுகையும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் அந்த சட்னி மாதிரி மெருகேற்றி விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பொதுவாக நான் நிறைய இடத்துக்கு போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமான மேடை இது கூட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்றது ஆக்சுவலாக எதிர்பார்க்குற மேடைகள் வேற. பில்கேட் சாரோடவோ அம்பானி சாரோடவோ அல்லது ரத்தன் டாட்டா கூடவோ போய் பார்க்கறது, கூப்பிட்டாங்க அப்படின்னா ஓ அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாகவே. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சினிமா துறையிலையா இவங்க எதுக்குப்பா நம்மளை கூப்பிடுறாங்க, முதல்ல ஒரு மாதிரி ஒரு தயக்கமாகவும் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லைங்க இந்த ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி அப்படின்னாரு. அதாவது முதல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையை, உங்களுக்கு கிடைச்ச வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சாதாங்க மற்றவங்களுக்கு பிடிக்குதா இல்லைன்றது அது அவங்களோட கன்சிடருக்கே விட்டுருங்க. புரியுதுங்களா? நான் செய்கிற வேலையை எனக்கே பிடிக்கலன்னா மற்றவனுக்கு எப்படி பிடிக்கும்? நீங்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது நான் மணியை ஃபாலோ பண்ணி ஓடணுன்னா மணி என்ன ஃபாலோ பண்ணாது சரிங்களா? நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க, எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களோட பொண்ணான நேரத்தை தான் என்னால் வீணாக போனதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஸோ இந்த வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி சொல்லியிருக்கேன். ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களை எல்லாரையும் சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சமுதாயம் வந்த பிறகு நம்ம பொதுவான காரியத்தை தான் பேசணும். அதிகமாக என்னுடைய பணியில் யோசிக்கிறது, உலக நாடுகளிலே நம்முடைய இந்திய தேசத்தை வாலிபர்கள் அதிகமான நாடுகளாக அவங்க கவனிக்கிறாங்க. நம்முடைய வாலிபர்களை நம்ம எப்படியாவது கவர் பண்ணணும். இந்த வாலிப சமுதாயத்தில் அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டா அவங்க மூலமாக நம்முடைய இந்தியா வளர்ச்சி நாடாக மாறும். வாலிபர்கள் தான் அதுக்கு முக்கியம். இங்கே வரும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடுகை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லியே தான் ஆகணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னா போகுமா? கடுகு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ விசுவாசம் என்பது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இதுதான் விசுவாசம். நமக்கு ஒரு மரணம் இருக்கு, அதான் விசுவாசம். நம்ம மரித்த பிறகு வாழ போகிறோம், மரித்த பிறகு வாழணும், இதுதான் நம்பப்படுகிற உறுதி. அப்போ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நம்ம மரித்த பிறகு என்ன ஆக போறோம்னு எனக்கு தெரியாது, ஆனால் காணப்படாத அந்த நிச்சயம்தான் விசுவாசம். அப்போ இந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் மலை போல பிரச்சனைகள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அல்லது பொது வாழ்க்கையிலையோ நம்முடைய வேலை வாழ்க்கையிலையோ குடும்ப வாழ்க்கையிலோ இருந்தால் அது பெயர்ந்து போகுகிற அந்த கடுகை நம்ம ரொம்ப நேசிக்க வேண்டும். கடுகு அளவு தான் நினைக்கவே கூடாது, கடுகுக்கு காரம் இருக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது பாருங்க, ஒரு தாயின் கருவில் நம்ம உருவாகிறோம். நீரின்றி அமையாது உலகு. அப்போ தாயின் கருவில் பிறக்கும் போது தாய் தான் நமக்கு உலகம். அப்போ பிறந்த பிறகு நம்முடைய அப்பா அம்மா சமுதாயம் நம்முடைய உறவு தான் நமக்கு உலகமாக நினச்சிட்டு இருக்கோம். இப்போ படிச்சுட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டோம். வேலைக்கு வந்த பிறகு சமுதாயங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த தனிப்பட்ட அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு உலகமாக நினச்சோம்.
அடுத்து சமுதாயத்தை ரெண்டாவது ஒரு உலகமாக பார்த்தோம். சமுதாயத்தை பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட கொள்கைகள் நம்ம இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, அது நம்முடைய ஆத்துமாங்கிற உலகம் நமக்குள்ளவே ஒன்று இருக்குது. அதில் எப்போதும் நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். ஒரு சில செய்யணும்னு நினைப்போம், அதை செய்ய முடியாத போவோம். அது மாமிசம் வந்து அதை செய்யணும்னு சொல்லும், ஆத்துமா அதை செய்ய வேணாம்னு சொல்லும், மனசு சொல்லும். இதில் ஒரு போராட்டம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் நம்மளுடைய நண்பர்கள் ஆலோசனைகளை கேட்டு நம்ம எதை செய்வோம். குறிப்பாக இப்போ இந்த ஆத்துமாங்கிறது பாருங்க, ஒரு இறந்துட்டோம், இறந்த உடனே என்ன சொல்கிறாங்க, இவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது இவர் மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உலகத்துக்கு எது போகுதுன்னா ஆத்துமா தான் போகுது. அப்போ ஆத்துமாங்கிறது ஒரு பெரிய உலகம். அப்போ நமக்குள்ள அந்த உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே நம்ம பார்க்குற எல்லாரையுமே நம்ம ஸ்கூலில் படித்த பாருங்க, இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள், என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன், என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பழமுக சிறப்புகளாக நான் பெருமிதம் அடைகிறேன், என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன், என் பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயது முதியோர் அனைவரையும் மதிப்பேன், எல்லாரும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன், என் நாட்டிற்கு என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன், அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலே தான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். இதுதான் நம்ம எடுத்த உறுதிமொழி. இதுதான் நமக்கு ஆத்துமாவுக்கு கிடைக்கிற நன்மை. இப்போ நம்ம உழைக்கிறதுக்கு வேலைக்கு செய்யறதுக்கு சம்பளம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஐயா சொன்ன மாதிரி நம்ம பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, மனசோட சேர்ந்தது, பண்போடு சார்ந்தது. அன்புங்கிறது வார்த்தை, பண்புங்கிறது ஆத்துமா, நம்முடைய பாசம்ங்கிறது சரீரம். நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள், நம்ம எல்லாம் ஒரு மரத்தில் நிற்கிற ஒரு மரத்துக்கு கீழே நம்ம கூடி இருக்கிறோம். அந்த உணர்வுகளோடு தான் என்னுடைய நான் பணியை செய்கிறேன். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா என்ன போலீஸ்னே அடையாளம் காட்டிக்க முடியாது. ஏன்னா போலீஸுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன பண்ணுவேன், துவைச்சி எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே போடுவாங்க. ஏன்னா உள்ளே போகும்போது நாங்கள் போலீஸ்ன்னு சொல்லலை. போலீஸ்ன்னு சொன்னால் வீடு கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் 18 வீடு மாறி இருக்கு. இன்றைக்கி வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன காரணம், இன்னைக்கு அதே ஊரில் இன்னைக்கு தெரியாத ஆளே கிடையாது. இது எல்லாம் காரணம் சோசியல் மீடியா தான் இதுக்கு காரணம். அப்போ டெய்லி என்னுடைய டியூட்டியில் நான் அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்போ என்கிட்ட இருக்கிற அந்த அன்பு எவ்வளோ பேரை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு டியூட்டியில் போகும்போது ஒரு 1000 பேர்லேருந்து 2000 பேராவது சல்யூட் அடிச்சுட்டு போகிறாங்க. ஐயா மாதிரி பெரிய பெரியவங்க இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் தான் சார் ரியல் ஹீரோ அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு, சார் அவங்களாம் சினிமாவில் நடித்து நாங்கள் படத்தில் பார்க்குறோம், உங்களை ரியலாகவே நாங்கள் டெய்லியும் பார்க்குறேன் சார், நீங்களாம் சார் ரியல் ஹீரோ அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நிறையா டெய்லியும் 10 பேர்லேருந்து 20 பேர் 30 செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறது, கை கொடுக்கறது, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வீடு கேட்டால் யார் சார், குமார் சார் இருக்கா வீடு எடுத்துங்க சார், எங்கள் வீடு எடுத்துங்க. இப்போ வாடகைக்கு கூட கிடைக்காத அந்த சூழ்நிலை போய் நான் ஒரு போலீஸ் துறையில் ஏறினேன். இன்னைக்கு இந்த மீடியாவிலையும் நண்பர்கள் அருமையான இந்த துறையினோட எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்த பிறகு ஒரு குடும்பமாக அவங்களா பாவிக்க ஒரு அன்பான வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகளை நான் ரொம்ப மகிழ்ச்சி வந்து இந்த திரைப்படம் நல்ல வெற்றியை தரணும் ஒரு விண்ணப்பத்தோடு என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். எல்லாரும் சண்டை, குடும்ப சூழ்நிலை இது மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம படம் எடுத்துட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்ன நடக்க போகுதுங்கிறத சினிமா துறையில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒழுக்கம் இருக்கும், சுய கட்டுப்பாடு இருக்கும், மதிப்பாங்க, எல்லாருக்கும் மதிக்கலாம், யாருக்கு பெரியார் சின்னால் இல்லை, சகோதரத்துவம் உருவாகும். இந்த மரணத்துக்கு பிறகு நடக்க போகிற அந்த உலகத்தை பற்றி ஒரு படத்தை எடுக்கும் என்று வேண்டுகோள் கொடுத்து அழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து